ஊழியர்களுடைய அந்த அறிக்கையில் இந்த மாதிரி ராமாராஜ் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவருக்கு நுரையீரல் வியாதி இருக்கிறது. இன்னொரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வீட்டை சந்தித்தேன், அந்த வீட்டில் இந்த ஒரு நபர் அவருக்கு புற்றுநோய், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது சுவிசேஷம் அல்ல. திஸ் இஸ் நாட் த காஸ்பல். இதைத்தான் இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் போன வகுப்பிலே அதை பற்றி நான் பேசினேன். வேறு எதையோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். உனக்கு தேவை சுவிசேஷம். பாவங்கள் மன்னிக்கப்படணும், நீ நித்திய ஜீவனை பெற்று வாழணும். நீ இன்றைக்கு மரித்தாலும் இயேசுவோடு வாழுகிற அந்த வாழ்க்கையின் நித்திய நம்பிக்கை உனக்குள் பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இது. இதை விட்டு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள், தீவிரமாக போய் இன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மெட்ராஸ்லேருந்து ஒரு 17 பேர் வந்திருக்காங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. பல இடங்களில் சேலத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட நான் செய்கிறேன். நான் அதை சரி முடிஞ்சளவு நம்ம செய்யணும். ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோ ஆகும், சில இவ்வளோ ஏற்றுக்கூடாதுன்னு அதுக்குரிய பணத்தை அமிச்சு. ஆனால் என்னென்ன வருத்தமான காரியம் என்னென்னா, இவங்க போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பற்றி சொல்லி உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது, கடன் பிரச்சனையா, அல்லது பிசாசின் தொந்தரவா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனையா, திருமணம் ஆகலையா, இது சுவிசேஷம் இல்லையே. சுவிசேஷம் என்பதே வேறு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போன வாரம் சொன்னேன், அவரிடத்தில் வந்தவர்களெல்லாம் சுகப்படுத்துகிறார், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படலையே. ஆகவே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மீட்பராக, பாவத்தின் பரிகாரியாக, உயிர்த்தெழுந்தவராக நீர் காட்டாதது எல்லாமே ஃபால்ஸ் காஸ்பல். நீ சுவிசேஷத்தின் திட்டத்தையே மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுற, சுவிசேஷ திட்டத்தையே மாற்றி பேசுகிற, ரட்சிப்பின் காரியத்தையே நீ மறைச்சிடுற. ஆகவே மக்களை சத்தியத்திலிருந்து நீ விலக்கி விடுகிறாய், சத்தியத்தை விட்டு நீ விலக்கிடுற. நீ ஏதோ ஒரு, நானும் ஒரு காலத்தில் இந்துவாக இருந்தேன், எனக்கென்ற தெய்வங்கள் இருந்தேன்னு அதுக்கென்று அதை நான் நம்பினேன். அதுதான் போன வாரம் நான் பேசினேன், விசுவாசமாக நம்பிக்கையா. நம்பிக்கை என்பது எல்லா மதத்தில் இருக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு பல இடங்களில் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற அந்த பணி என்பது விசுவாசத்தை அல்ல, நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு காரியம். உன் வாழ்க்கையில் இன்றைக்கி யாருங்க கஷ்டம் இல்லாமல் இருக்காங்க? உனக்கு கஷ்டம் இல்லையா? உனக்கு பிரச்சனை இல்லையா? அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவை நீ அபிதமான ஒரு நபராக காண்பிக்கிறது சுவிசேஷத்துக்கு எதிரடையான ஒரு காரியம். இயேசு உண்மையாலே செய்வார், நான் அதனை சொல்ல வரல. நீ முதலாவது ரட்சிக்கப்படணும், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீ, அவருடைய நீதியை தேடி. ரட்சிக்கப்படாமல் உன் வியாதி சுகமாக என்ன பிரயோஜனம் இருக்குது? உன்னுடைய கடன் பிரச்சனை தெரிந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? உன்னுடைய திருமண தேவைகள் நிறைவேற நீ நரகத்துக்கு போவியே. இவ்வளவும் பெற்றும் நீ நரகத்துக்கு போகிறதுனால உனக்கு என்ன பயன் இருக்குது? நீ என்ன தேவனோடு நீ ஒப்புரவாகல, உன் பாவங்கள் மன்னிக்கப்படலை, உன்னுடைய பாவங்கள் கழுவப்படலை, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உடைய பாவங்களெல்லாம் மன்னித்து ஒரு புதிய சிருஷ்டி ஆக்கலை. இன்றைக்கி ஏங்க சபைகளில் மேட்டுமையான காரியங்கள், சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனை? சபைகளில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்த பெருங்கூட்டம் இன்றைக்கு சபை என்ற பெயரில் கூடி வருகிற காரியத்தை தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அவர்களுக்குள்ள பொறாமைகளும் பெருமைகளும் முடிஞ்ச அடிதடிகளும் ஏங்க ஏற்படுது? பானுடைய பிள்ளைகள் இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையோட யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நீ தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறியா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் உனக்குள்ளே இருக்கா? இன்றைக்கு ஒருவேளை இரவில் நீ மறிப்பாயானாலே எங்கே போவ? தேவனோடு ஒப்புரவாயிருக்கியா? நீ அவருக்கும் உனக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இன்றைக்கி மறித்தால நான் தேவனிடத்தில் போவேன்ற நிச்சயம் உனக்கு இல்லைன்னா, அப்போ சுவிசேஷம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறது? ஆகவே ஃபால்ஸ் காஸ்பல்ங்கிறது பவுல் என்ன சொல்ல, நாங்களாவது வேற ஒருத்தராவது இதை சொன்னால் சபிக்கப்பட்டவன், ஐயோ அது பயங்கரமானது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, இன்றைக்கி சுவிசேஷம் போதிக்கப்படலை. பெரிய பெரிய பிரசங்கிகள் சொல்லப்படுகிறவர்கள் அந்த நோட்டீஸே படங்க, பாவ பிரச்சனையா, சாபமா, பில்லி சூனியமா, கடன் பிரச்சனையா? அப்போ எந்த இயேசுவை நீங்கள் காட்டுறீங்க?
இயேசுவினிடத்தில் பாகம் பிரிக்கும்படியாக வந்தப்ப என்னை பாகம் பிரிக்க வச்சிருக்கீங்கன்னு ஆயிசா கேட்குறார். அவர் இந்த உலகத்தில் உன்னுடைய வியாதியை நீக்க வரல. இந்த உலகத்தில் அவர் வந்தனுடைய நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை மனம் திரும்ப இந்த ஒருவன் மனம் திரும்பி சிறுபிள்ளை போல் ஆகிவிட்டால் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நிக்கதேமை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பார்க்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் நம்ம யோசிக்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? அப்போ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் புது சிருஷ்டியாக என்னுடைய குணங்கள் மாற்றப்பட்டிருக்கா? என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, மற்றவர்களுக்கான அந்த பாரம் இருக்கா? ரட்சிப்பை குறித்து, ஐயோ இவங்க ரட்சிக்கப்படணுமே. உனக்குள்ள ரட்சிப்பு இருந்தால் தான் நான் மற்றவர்கள் ரட்சிக்கப்படும் நீ நினைப்பேன். உனக்கே ரட்சிப்பு இல்லைன்னா மற்றவருடைய ரட்சிப்பை நீ எப்படி விரும்ப முடியும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஏன்னா நீயே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பெரிய கேள்வி அது. நானே தேவனோட ஒப்புரவாயிருக்கேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் இருக்கா? தேவன் என்னோடு கூட பேசுகிறாரா? என்னோடு கூட உடன்படுகிறாரா? என்னோடு இடைப்படுகிறாரா? மேலே இன்றைக்கு வருத்தத்தோடு சொல்கிறேன், அநேக சபைகளில் சுவிசேஷம் இல்லை. சீர்திருத்த சபைகளை விட டாக்டரினை போதிக்கிறாங்க, சுவிசேஷம் இல்லை. சீர்திருத்த சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளில் அவர்கள் உபதேசத்தை போதிக்கிறாங்க, ஆனால் சுவிசேஷம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் உபதேசத்தை நம்பி வந்துடுறாங்க சீர்திருத்த சபைகளில். தே ஆர் நாட் சேவ்ட், ரட்சிக்கப்படல. அப்போ அது எவ்வளோ ஆபத்து. நீ ரட்சிக்கப்படாமல் எந்த சபையாக இருந்தா என்னங்க, சீர்திருத்த சபையாக இருந்தானே, பெந்தகோஸ்தே சபையாக இருந்தானே, எந்த ஒரு சபையாக இருக்கட்டும், மெசியாஸை எதாக இருந்தாலும் நீ ரட்சிக்கப்படாமல் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நித்திய நம்பிக்கை என்பது உனக்கு உண்டு. சீர்திருத்த சபைகளில் இன்றைக்கும் சுவிசேஷமானது போதிக்கப்படுகிறது. ஆல்மோஸ்ட் ஸ்டாப்டுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டால் வர்றவனுக்கு டாக்டரை நீ போதிக்கிற, தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை போதிக்கிற, மனிதன் உத்தரவாதங்களை போதிக்கிற, ஏன் நீ ரட்சிக்கப்பட்டு தான் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுங்கிற அந்த பாதம் உனக்கு இல்லையா? ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்குறோங்க. தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் 1892 ஒரு 57 வருடங்கள் வாழ்ந்து மரித்தவர். ஆனால் இன்றைக்கும் அவருடைய சத்தியம் உலகத்தில் அவர் அந்த போதித்த, அதாவது மனுஷனை மேன்மைப்படுத்தலை, அவருடைய ஒரே மூச்சு சுவிசேஷம் தாங்க. அவர் ஒரு அநேக சமயங்களில், ஒரு தடவை சொல்கிறேன், லண்டனில் அவர் ஒரு பெரிய பிரசங்கி, ஆயிரக்கணக்கான, ஒரு சமயத்தில் ஒரு மனிதர் அந்த ஒரு மின் கம்பத்தின் பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது ஸ்பர்ஜன் மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்பர்ஜன் இங்கே ஒரு மின் கம்பத்தில் சாஞ்சிட்ருக்கான்னு பார்த்தா அவர், ஆண்டவரே ரட்சியம், ஆத்துமாக்களை ரட்சியன்னு கதறி கொண்டிருந்த சத்தத்தை அவர் கேட்டார். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு அவரால் அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஆகவே தேவனிடத்தில் போய் மன்றாட, எத்தனையோ சமயங்களில் அவர் பிரசங்கித்துட்டு போய் அழுகிறது உண்டு. ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சியம். இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆட்கள் எங்கே? சுவிசேஷம் இல்லையே. ஒரு உன்னையே நீ யோசிச்சு பாரு. ஏன்னா உன்னுடைய நிலை எப்படி இருக்கு? நீ ஒருவேளை நீ மறித்தால் எங்கே போவ? நீ தேவனோட ஒப்புரவாயிருக்கியா? தேவனோட ரட்சித்திருக்கிறா என்ற நிச்சயம் இருக்கா? கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? பழைய பாவங்கள் மேலே வெற்றி இருக்கா? உலகம் இன்னைக்கு பாருங்க, சபைகள் வருத்தமான ஒரு, அதுதாங்க தவறான சுவிசேஷம். நீ ஏன் மற்றவங்களை போய் நீ இப்படி ஆசை காட்டி மோசம் போக்குற? உனக்கு நல்ல செழிப்பு இருக்கும். ஏங்க மற்றவர்கள், நம்மளை விட இந்துக்கள் நிறைய பணக்காரர்கள் நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, வாய்ப்பாக இருக்காங்க. அவங்க நம்புற கடவுள் உதவி செய்துன்றாங்க. இது ஏன் இன்னைக்கு சுவிசேஷம் இல்லையே? சபைகளில் சுவிசேஷம் இல்லைங்க. கூடி ஆராதிக்கிறதாகவே ஃபால்ஸ் காஸ்பல்ங்கிறது என்னன்னா, இயேசுவை மையமாக வைத்து அவரை இரட்சகராக காட்டி ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் வழிநடத்தாத எதுவுமே ஃபால்ஸ் காஸ்பல். ரெண்டாவது கேள்வி, இந்த மெய் சுவிசேஷம் பொய் சுவிசேஷத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னா,
மெய் சுவிசேஷம் ரட்சிப்பை கொடுக்கும், பொய் சுவிசேஷம் மனித வாழ்க்கையை மேன்மைப்படுத்தலாம் அந்த உலகத்தில். இன்றைக்கி பாருங்கள், சபைகளில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழைப்பே அதுதாங்க. நீ இயேசுவை நம்பினா உனக்கு பிசாசு. பாருங்கள், ஒன்றே ஒன்று சொல்கிறேங்களேன், எந்த ஒரு மனிதன் முதலாவது தேவனை அவருடைய ராஜ்யத்தை அவனை எல்லாம் தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்குறார். உனக்கு கூட கொடுக்க சீக் ye first the kingdom of God. என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? முதல்ல நான் ஆண்டவர் வைக்கல. எனக்கு பணம் தேவை, இருக்கிறதுல திருப்தியாக வாழ முடியலை. என்னால் போதுமென்ற மனதனுடைய கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். அவன் சாதாரணமாக லாசரு ஒரு பிச்சைக்காரன், அவன் இருக்கிற திருப்தியாக வாழ கற்றுக்கொண்டான். இன்றைக்கி பொருளாசையை தூண்டும்படியாக அநேக பிரசங்கிகள் போதிக்கிறதை பார்க்கிறோம். உனக்கு வாய்ப்புகள், வசதிகள், ப்ரமோஷன், பணம், வீடு, காரு, பங்களா, இது சுவிசேஷமே அல்ல. அப்போ இது அவங்களாம் எங்கே போவாங்க? ஒருவேளை ஆண்டவர் பங்களாவும் கொடுக்கலாம், அவர் வியாதியை நீக்கலாம், பிசாசத்தை விடுதலை ஆக்கலாம், பில்லிசுவத்தை விடுதலை ஆக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்க வேர் வில் தே கோ? அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கா? ஆகவே நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ, நீ சுவிசேஷத்தை நம்பாமல் இருந்தால் உனக்கு ஐயோ. நாளைக்கு நீ சொல்ல முடியுமா? ஆகவே இந்த ஃபால்ஸ் காஸ்பலுங்கிறது பல விதங்களில் இன்றைக்கி போயிடுச்சுங்க, பல விதங்களில் போயிடுச்சு. ஃபால்ஸ் காஸ்பல்னால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனைன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, எல்லாம். அதெல்லாம் காஸ்பலுக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? சுவிசேஷத்துக்கும் அதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆமாம், ஒரு சபையில் பார்த்தா அந்த ஒரே ஆட்டம் தாவீதை போல நடமாடுற, இன்னொரு சபையில் பார்த்தா அந்த ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அந்த குடும்பத்தில் இந்த பெண்ணுக்கு கணவன் கிடைக்கும், இதுதான். இன்னொருக்கு கஷ்டம் தீக்கணும், அது பண்ணணும். பிரசங்களும் நீ கீழாகாமல் மேலாவாய், உன்னை வாலாக்காமல் தலையா, இப்படித்தான் பேசிக்கிட்டு மனிதனுடைய உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் அவர்கள் முக்கியப்படுத்தி போதிக்கிற போதனைகள் இது சுவிசேஷமே அல்ல. அது ஒரு ஆத்துமாவை ரட்சிக்காது. இதை விட்டுட்டு நான் இப்போ வேறு எது அப்போ இதுதான் ஃபால்ஸ் காஸ்பல்ங்கிறது. நிறைய சபைகள் நீங்கள் பாருங்கள், இப்போ சென்னையில் எடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்குங்க, அங்கே எல்லாம் இதே தான். நோ காஸ்பல் அட் ஆல். ஒருவேளை இப்படி நினைக்கலாம், பாவத்தை குறித்து பேசணும், அடுத்த வாரம் அவங்க வரமாட்டாங்க. அப்போது நான் ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக என்னுடைய ஊழியம் காணப்படுகிறதா, இல்லை ஆட்களை சேர்க்கும்படியாக என்னுடைய ஊழியம் காணப்படுகிறதா? யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா அநேகர் சொல்லுவாங்க, என் ஆண்டவரே பிசாசுகளை துரத்தினேன், தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அநேக அற்புதங்களை ஆண்டு சொல்லிட்டாரு, உன்னை எனக்கு தெரியாதுன்ட்டார். உனக்கும் தேவனுக்கும் இடையில தொடர்பு உண்டா? நீ டூ யூ நோ யுவர் சேவியர், உன் ரட்சகர் உனக்கு தெரியுமான்னு கேட்குற. பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். ஆಮೇಲೆ இது கட்டுக்கதை இல்லைங்க, இது கட்டுக்கதை இல்லை, இது வேதம், இது சத்தியம். ஒரு மனிதனை மாற்றும் சத்தியம், மனிதனை விடுவிக்கும் சத்தியம், மனிதனை புதிய மனிதனாக்கும் சத்தியம், மனிதனை மோட்ச ராஜ்யத்துக்கு பங்காளியாக மாற்றுகிற சத்தியம் அது. அப்போது என்ன டேஞ்சர் இருக்குன்னு கேட்குறீங்க? வாட் இஸ் த டேஞ்சர் ஆஃப் ஃபால்ஸ் காஸ்பல்? என்ன டேஞ்சர்னா, ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்துறீங்க. அதாவது நான் ஏன் முதல்ல போன வாரம் பேசினேன், விசுவாசமாக நம்பிக்கையான, அவனுக்குள்ள ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுத்துறீங்க. நானும் இயேசுவை தான் நம்புகிறாங்க, நானும் இயேசுவையே நம்புகிறேன், ஆனால் அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து அதன் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ளுகிற காரியம்தான் விசுவாசம் என்பது, என்னுடைய வார்த்தையின் மூலமாக. ஆனால் நம்பிக்கை என்பது இன்றைக்கு நான் ஒரு காலத்தில் நானும் என்னுடைய குலதெய்வங்களெல்லாம் அது என்கிட்ட பேசணுன்னு எதிர்பார்த்ததில்லை. நான் நம்பினேன், எனக்கு அது உதவி செய்யன்னு உதவி செய்தது. அது செய்ததா எனக்கு தெரியும், ஆனால் வேண்டிக்கிட்டேன், எனக்கு உதவி செய்தது, பாசை கொடுத்தது, எத்தனையோ வேலையில் எனக்கு அதை கொடுத்தது, இதை கொடுத்தது. அது கொடுத்ததா? தேவன் தான் அதை கொடுக்குறார். ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறார், அவருடைய திட்டம். ஆனால்
நான் என்ன நம்புகிறேன்னா, என் கடவுளை நான் நம்பினேன், அதனால் எனக்கு உதவி செய்தது. அதே 2வது வருஷத்தில் அதே முதல் வருஷத்தில் அந்த பாஸ் கொடுத்த கடவுளை எனக்கு அடுத்து கொடுக்கூடாது. அப்போ நான் யோசித்தேன், அது என்னடா இது. ஆಮೇಲೆ என் வாழ்க்கையில் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நம்பிக்கை தான் இருக்குது, விசுவாசம் இல்லை. மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. முதல்ல உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. உங்கள் செய்கிறது மட்டும். நீங்கள் இன்னைக்கு மறிச்சா எங்கே போவீங்க? அதாவது எனக்கும் ஆண்டவருக்கும் இங்கே ஒரு உறவில்லாத வாழ்க்கை இருக்குமானா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் மறிச்சா எங்கே போவீங்கன்றத. ஆனால் இங்கேயே எனக்கு அவரை தெரியாது. இப்போ அங்கே மட்டும் அவரை எனக்கு தெரிஞ்சுக்குமா என்ன? இங்கேயே எனக்கும் அவருக்கும் தொடர்பில்லை. அதுமாதிரிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறவர், வைராக்கியம் உள்ளவர், உன்னோடு கூட பேசுகிறவர், தேவனுடைய வார்த்தை கொண்டு பேசுகிறார், தவறு செய்யும் பொழுது உணர்த்துகிறார். நீங்கள் சீர்திருத்த சபைகளில் நிறைய பேர் ரட்சிக்கப்படல, தெரியுங்களா? தேர் நாட் சேவ்ட். விடுங்க, அடுத்த சபைகளை சீர்திருத்த சபைகளில் நிறைய பேர் ரட்சிக்கப்படல, தெரியுங்களா? இப்போ சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். உங்களை நீ ஒருவேளை சீர்திருத்த சத்தியத்தை அறிஞ்ச ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? முதல்ல உன்னால் தைரியமாக நெஞ்சை தொட்டு சொல்ல முடியுமா, தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார்? எதனால் ரட்சித்திருக்கிறார் பாருங்கள், இதன் மூலமாக ரட்சித்திருக்கிறாருங்க. வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் சாட்சியாக இருக்கிறியா? சாட்சியாக பேசுகிறியா? உன் கணவனுக்கு முன்னாடி சாட்சியாக வாழ்கிறியா? உன் மனைவிக்கு முன்னாடி சாட்சியாக வாழ்கிறியா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கா? உன் பேச்சு சரி இருக்கா? ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறதா? இல்லை உன்னை பார்த்து மற்றவர்கள் தூஷிக்கிறாங்களா? ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறாங்களா? எவ்வளோ பாருங்கள், சொல்கிறாங்க இவங்க கிறிஸ்தவன் சொல்கிறாங்க, ஆனால் என்னங்க இப்படி பண்ணுறாங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இப்படி பண்ணுறாங்களே, அவங்கள எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? அதுவே இந்த ஃபால்ஸ் காஸ்பலுடைய பெரிய டேஞ்சருங்கிறது பயங்கரமான ஒன்றுங்க. இந்த வேதம் ஃபால்ஸ் காஸ்பலை பற்றி என்ன சொல்லுது? வேதம் தெளிவாக சொல்லுது, அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். கடைசி நாட்களில் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எழும்புவார்கள். பொய்யான மத்தேயு 7:15 வாசிப்போம். மத்தேயு எழுதின இயேசு கிறிஸ்துவை எச்சரிக்கிறார். ஏன்னா இதை தவிர மற்ற எல்லாம் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எழுப்பிடுவாங்க. ஐயோ, இவர் பெரிய ஊழியக்காராச்சே, இவர் எப்படி? அதுமாதிரி அது தவறான எண்ணம். ஊழியக்காரன் யார்? அவருடைய பணிவிடையாளர். ஊழியக்காரனாக இருந்தானே, சத்தியம் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கு? மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனத்தில், நாளைக்கு நான் இத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்பேன் சொல்ல, சுவிசேஷத்தை உற்சாகப்படுத்தாமல் உன் சரீரத்தின் தேவைகளை உணர்த்தி பேசுகிற எந்த ஒரு ஊழியனும் போய்த்திருக்கிறது தெரிஞ்சுக்க. அவ்வளோதான். உன்னுடைய ஆத்துமாவை குறித்து அக்கறையோடு உன்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை போதிக்காமல் உன்னுடைய சரீரத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக போதிக்கிற எந்த ஒரு ஊழியனும் கள்ள ஊழியன், கள்ள தீர்க்கதரிசி. இன்னைக்கு எவ்வளோ பேருங்க இருக்காங்க. பெரிய பெரிய சர்ச்சஸில் போனீங்கனாலும் இதே தான். சரீரத்தின் தேவைகள் தான், உனக்கு அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். சுவிசேஷம் எங்கே? ஒரு பாவியை ரட்சிக்க வந்த தெய்வ குமாரனையே நீ வேற மாதிரி காமிக்கிறியா? தப்பு இல்லையா? ஒரு வந்தனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்தில் சேர்ந்த அந்த செய்தியை நீ மறைச்சிட்டு, ஏன் அவன் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள ஊழியன்னா அவன் மாறுபாடான சத்தியத்தை போதிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, ஃபால்ஸ் காஸ்பல் என்னன்னா இந்த வேதத்துக்கு புறம்பான ஒரு போதனை. அது மனிதனை முக்கியப்படுத்தி இயேசுவை மட்டப்படுத்துகிறது. இன்னைக்கு ஊழியக்காரில் பாருங்கள், அவர் ஊழியக்காரர், அவர் வந்தால் இவர் என்ன நடக்கும்? அந்த ஊழியருக்கு மகிமையும் மேன்மையும் கொடுக்குற எந்த ஊழியனுமே, பவுல் சொல்றார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்கள், பிரதான பாவி நானப்பா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் பிரதான. இன்னைக்கு எந்த ஒரு ஊழியனாவது நான் ஒரு பாவி என்று சொல்லி தன்னை தாழ்த்தக்கூடிய விதத்தில், இன்றைக்கு
மனித முக்கியத்துவங்கள் பெரிதாயிருச்சுங்க. இவர் வந்தார்னா அந்த ஊழியக்காரர் அவர் அற்புதங்களை செய்வார், தீர்க்கதரிசனம் உரைப்பார். அவே முதல்ல வேதத்துக்கு புறம்பான ஒரு போதனை. ரெண்டாவது, மனிதனை கிறிஸ்துவை விட்டுட்டது, கிறிஸ்துவை விட்டுட்டு மனுஷனை முக்கியப்படுத்துறது. மூன்றாவது, அவருடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை விட்டுட்டு உலக பிரகாரம் ஆதாயங்களை காண்பிக்கிறது. நித்திய ஜீவனை விட்டான நித்திய ஜீவனை இயேசு சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன். எங்க பாவத்தை குறித்து மனம் திரும்பலை குறித்தும் போதிக்கலையோ அங்க எப்படிங்க நீங்க சுவிசேஷம் இருக்க முடியும்? அதாவது ஒரு டாக்டர் ஒரு மனுஷன் இருக்கு, அப்பா உனக்கு பயங்கரமான ஒரு புற்றுநோய் இருக்குதுப்பா, இதற்குரிய மருந்தை நீ எடுத்து நீ சுகமானா தான் பிழைப்ப, இல்லைன்னா மறிச்சிருவ. பயங்கரமான ஒரு அவன் பாவம் தாங்க அவனுடைய வாழ்க்கையில பெரிய வியாதி. இந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தின் காரியமான மனம் திரும்பலை குறித்து சொல்லாம நீ இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி ஏமாற்றுகிற இந்த காரியங்கள் தான் இன்னைக்கு ஃபால்ஸ் காஸ்பல், ஃபுல் ஆஃப் காஸ்பால்ஸ். எங்கே பார்த்தாலும் இதே தான் நிரம்பியிருக்கு. எந்த ஊழியக்காரன் எடுத்தாலும் இதே தான். இது கடுமையான. ஆனால் ஒன்றும் தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாக நீ விரும்பினா நீ மனம் திரும்பு, ரிப்பென்ட், மனம் திரும்பு. நீ உன்னை ஏமாத்திக்காத. ஏன்னா உன்னுடைய ஆத்மாவை மேறொரு ரட்சிக்க முடியாது. உனக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இப்போயே நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன். நீ மோட்ச ராஜ்யம் போகணும்னா உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு நீ ஒப்புரவாகும்படியாக நீ மனம் திரும்பு. மனம் திரும்பல என்ன, என்னுடைய தவறான போதனைகள் எல்லாம். நான் கூட ஒரு காலத்தில் 17 வருஷம் ஒரு சபையில் தான் இருந்தேன். சத்தியம் சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சமயத்தில் ஒரு சின்ன புத்தகத்தின் மூலமாக, ஸ்பர்ஜனுடைய புத்தகத்தின் மூலமாக இது சத்தியம், இதுதான் சத்தியம் அறிஞ்சேன். நாங்கள் வெளியே வர, நான் அங்கே ஒரு ஊழியக்காரனை போல் என்னை உயர்வாக எண்ணி, ஏன்னா ஒரு டாக்டராக இருந்தனால ஒரு 17 வருஷம் அந்த சபையில் இருந்ததுனால எனக்கு ஒரு சபையை கொடுத்து என்னை அங்கே விதமாக நியமிக்கும்படியாக இருந்த ஒரு காலம் அது. ஆனால் சுவிசேஷங்கிறது இதுக்கு சத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு நான் வெளியே வர வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தப்போ தாழ்மையாக தான் சொன்னேன், எனக்கு இது ஏற்புடையதல்ல, இது சத்தியமானது ஏற்புடையதில்லை, தயவுசெய்து என்னை மன்னிக்கணும். எல்லாம் நினைச்சாங்க இவன் அவ்வளோதான் ஒழிஞ்சிட்டான், இனி இப்போ அவ்வளோதான் பின்வாங்கி போயிட்டான். ஆனால் தேவன் ஒரு நாளும் விடலை. இன்னைக்கு அநேக மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க முடியாத ஒரு கருவியாக தான் வச்சுருக்காரு இல்லையா? நிச்சயமாக விடலைங்க. ஏன்னு கேட்டால் சத்தியம்தான் உனக்கு. ஆகவே இந்த சத்தியமாக அந்த ஃபால்ஸ் காஸ்பல், அப்போ ஹவு ஷுட் ஐ ரெஸ்பாண்ட்? இந்த மாதிரி சுவிசேஷம் சரியில்லை அப்படின்னு பொழுது நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை நீ நம்பி அதை சார்ந்து வார்த்தையை வாசிப்பா. அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொன்னார், அவர் சொன்னாருங்கிறது என்ன இருக்கு? நான் சொல்லி இப்போ நானுமே ஒரு ஊழியக்காரன். பெரிய பட்டணத்து மக்கள் என்ன செஞ்சாங்க? பவுலே ஊழியம் பண்ணார். ஆனால் வேத வாக்கியம் எப்படி இருக்கிறதான வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். நான் சொன்னால் அது சரின்னு சொல்ல முடியும். நான் இப்போ சொல்கிறேன்னா அதை நீ தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சரியா இல்லையாங்கிறத நீ நிதானிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் சொன்னால் அவரே சொல்லிட்டாருங்கன்னா எனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? தேவன் தான் அத்தாரிட்டி, தேவனுடைய வார்த்தை தான். பவுலே சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துவே சொல்லுது, அவர்கள் பிரதான பாவினா. அவை முதலாவது நீ யாருடைய சத்தியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானமாக இருக்கணும். எனக்கு சத்தியம் தேவை, வேதத்தை நான் தேவனோடு கூட நான் ஒப்புரவாகணும், நான் பரலோகராஜ்யம் போகணும். இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை இருந்து என்ன பிரயோஜனங்க? 4 கார் இருந்து என்ன பிரயோஜனம்? 4 கார்லேயுமே ஒரே டைம் நான் போக முடியுமா? அதே ஒரு ஓட்டக்கார் இருந்தால் அதே போதுமே. நான் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக அதை கொண்டு சொன்னால் அது போதும். 4 கார் இருந்து நான் மேன்மை பாராட்ட என்ன பிரயோஜனம்? ஆகவே நீ என்ன பண்ணணுன்னா சோதித்து பார்க்கணுங்க. நான் இப்போ நானே சொல்கிறேன்னா நீ சோதித்து பார்க்கணும். அப்போஸ்தலர் 17 நம்ம என்ன பார்க்குறோம்? நானே சொன்னாலும் கூட நீ சோதித்து ஏன் உன்னுடைய ஆத்துமா முக்கியம். நாளைக்கு நீ ஒரு நாள் மறிக்கும் பொழுது நீ எங்கே போவ? தேவனோடு நீ ஒப்புரவான வாழ்க்கையில் உனக்குள்ளே இருக்கா? இன்னைக்கு மறித்தாலும் நான் ஆண்டோடு கூட இருக்கேன்ற அந்த ஒரு நிச்சயம் உனக்குள்ளே இல்லைன்னா கிறிஸ்துவனா வாழ்ந்து என்ன பிரயோஜனங்க? வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே.
அது பெரிய பட்டணத்தார் பாருங்க, வேதம் தாங்க நமக்கு. எந்த ஊழிய நான் அவர் சொன்னார் இவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அங்கே பாருங்க, அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள். அதாவது ஆவிக்குரிய நற்குணசாலிகள். பாருங்க, உன்னுடைய ஆத்மா முக்கியம். நீ மற்றவர்கள், நானே சுவிசேஷத்தினுடைய தாக்கத்துக்கு உட்படாமல் இருந்தால் மற்றவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரபலமான ஊழியர்கள் வர்றாங்க. இப்போ சேலத்திலாம் கூட ஏதோ ஒரு கூட்டங்கள் போடுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. ஆனால் அவர் பண்ணுறது சுவிசேஷ ஊழியம் அல்ல, தவறான உபதேசம், அற்புதங்களே அடையாளங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இதுவா சுவிசேஷம்? நான் இன்னைக்கு ஒரு அற்புதத்தையே நான் ஆண்டவர் எனக்கு செஞ்சாலும் கூட நான் எங்கே போவேன்? என்னுடைய ஆத்மா எங்கே போகும்? ஆகவே நம்ம எதிர்த்து தேவனுடைய சத்தியத்துக்கு ஒரு உண்மையான ஒரு தாக்கத்துக்குள்ளான நிலைக்குள்ளாக நம்ம இல்லைன்னா, நம்முடைய சொந்த ஆத்மாவையே நாம் இழந்து போனோம்னா, நான் மற்றவர்களை ஆதாயப்படுத்துறது இருக்கட்டுங்க, என்னுடைய சொந்த ஆத்மாவையே நான் இழந்துட்டேன்னா எனக்கு என்ன லாபம்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? எனக்கே உறுதி இல்லைன்னா, நான் இன்னைக்கு மரித்தால் எங்கே போவேன்ற உறுதி இல்லைன்னா மற்றவர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்னு கேட்குறேன். அப்போ நான் சுவிசேஷத்தினுடைய பாதிப்பு எனக்குள் எவ்விதமாக ஏற்பட்டது? அதில் எச்சரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒருவேளை மார்ட்டின் லூத்தர் என்பவர், அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் தான். 1000 வருடங்கள் ரோமன் கத்தோலிக்கம், கான்ஸ்டன்ட் என்ற ஒரு ரோம அரசாங்கம், ரோம சக்கரவர்த்தி ரோம அரசாங்கத்துக்கு கிறிஸ்தவத்தை அரசாங்க மதமாக மாற்றினுடனே நிறைய பேர் வேலைக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக கிறிஸ்தவெல்லாம் மாறினாங்க. உள்ள மாறல, வெளியே. இப்போ என்னாச்சு? கிறிஸ்தவம் எல்லாம் பார்த்தா ஃபேக், திருடர்களும் பொய்யர்களும் உள்ள வந்துட்டாங்க. விதமான ஒரு சூழ்நிலையில தான் 1000 வருஷம் ரோமன் கத்தோலிக்க மதம் இந்த உலகத்தில் இருந்தது. ரோமன் கத்தோலிக்க மதத்தில் ஒரு பாதிரியார் தான் மார்ட்டின் லூத்தர். அவருக்கு என்னன்னா, இந்த வேதத்தை வாசித்து போதிக்கிற ஒரு ஊழியம், வேலை. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ நான் பண்ணுறது தப்பா? விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். ரோமன் கத்தோலிக்க மதம் என்ன சொல்லுது? உன் நற்கிரிகளினால நீ மோட்சம் போக முடியும், இயேசுனுடைய பலி உனக்கு போதாது. பாருங்க, தெரிஞ்சுக்க, ரோமன் கத்தோலிக்க மதத்தினுடைய அடிப்படை போதனை, இயேசுனுடைய பலி உனக்கு போதாது, உன்னுடைய நற்கிரிகளினால் நீ அதோடு சேர்த்து தான் மோட்சம். அதனால தான் கேத்தலிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நற்கிரியர்களின் பணியின் நிமித்தமாக அவர்கள் மோட்ச ராஜ்யத்துக்கு போகலான்றதுனால தான் அதை செய்கிறாங்க. அப்போ இவர் யோசிச்சாரு, இல்லையே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ரட்சிப்பு விசுவாசத்தில். அப்போ தான் அவர் முதல்ல எழும்பினார். அப்போ என்னாச்சுன்னா, போப்பு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்படியாக திட்டமிட்டார் ரோமில். அதுக்கு எவ்வளோ கோடி பணம் தேவைப்பட்ட. அப்போ என்ன சொன்னார்? ஒரு பிளான் பண்ணார். பாவ மன்னிப்பு சீட்டுங்கிற ஒன்றை அறிமுகப்படுத்தினார். நீ நிறைய பாவம் செஞ்சான்னா ஒரு 2 லட்சத்துக்கு நீ வாங்கிட்டா பாவம்லாம் குறையும், இப்போ கொஞ்சம் பாவம்னா 50,000. இப்படி பாவ மன்னிப்பு சீட்டு என்பதை விற்க ஆரம்பித்தார் போப்பு, அந்த மத தலைவர் அவர். அப்போ இவர் எதிர்த்தார், இது தப்பு, நீ எப்படியா பாவத்தை மன்னிக்க முடியும்? நீ எப்படி காசுக்கு பாவ மன்னிப்பை விட்டு மக்களை ஏமாற்ற முடியும்? பெரிய போராட்டம் தான். வேதத்தை அவர் அந்த ஜெர்மனி மொழியில் மொழிபெயர்த்து மக்களுக்கு கொடுத்தார். அப்போ தான் அவர்கள் கண்கள் திறக்கப்படும். வேதத்தை முதலில் பார்த்த வேளையில் உடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதுதான் இன்னைக்கு புரோட்டஸ்டன்ட்.
கத்தோலிக்க மதத்தில் ஏன் இன்னும் சிலையை வச்சு வணங்குறாங்க? வேதம் தெளிவாக சொல்லுது, சிலையை வணங்காதப்பா, வானத்திலாலும் பூமியிலாகலும் ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லி ஏன் அவங்க செய்கிறாங்க? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரைட்டு அது இருக்குது, ஆனால் கூட நாங்கள் கடவுளை இப்படி ஆராதித்து நம்ம பாரம்பரியம் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். ஏன்னா 1000 வருஷம் 2000 வருஷமாக இதே பாரம்பரியத்தில் இருக்க நான் இன்றைக்கி மாற்ற முடியாதப்பா. இன்றைக்கி சிலையெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டு நான் பைபிள் தான் சொல்லி நான் மாற்ற முடியாது. எந்த ஒரு பாதிரியாவது அதற்கு துணிகரமாக நின்று அதை செயல்பட முடியாது, யாருமே இல்லைன்னு. இப்போ காலகாலமாக இன்றைக்கும் என்ன ஏற்படும்? நான் கூட ஒரு காலத்தில் கத்தோலிக்க சின்ன பையனாக இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இயேசுனுடைய பெரிய அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலையானது அங்கே இருக்கும். அதுக்கு முன்னால் அது மாதாவின் அந்த காலை முத்தமிடுகிறது, இது எதிரியோ காரியம். அந்த தண்ணீரை எடுத்து தலையிலெல்லாம் தண்ணீர்த்து கொள்ளுது. ஆமாங்க, நான் வந்து ஒரு காலத்தில் ஒரு இந்து கோயில் நான் போயிட்டுருந்தேன். என்னுடைய அந்த கோயிலில் போய் அந்த சிலையை கழுவுறாங்கல்ல, அந்த தண்ணி வெளியே வரும், அதை எடுத்து என் தலை மேலே தெளிச்சிட்டேன். அதுக்கு முன்னால் கத்தோலிக்க மதத்தில் அது திருநீர் அந்த நீரை மந்திரிச்சு கொடுக்கும்போது அதை தெளிப்பாங்க. என்ன வித்தியாசம் இருக்குங்க? ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வேதம் மனிதனுடைய கையில் கிடைக்கப்பட்டதோ அது அவனுடைய கண்களை திறந்தது. ஆகவே ஒருவேளை இத்தனை வருடங்களாக நீங்கள் என்னவே நம்பி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனம் திரும்பு. இயேசுவை தவிர ரட்சிக்கும்படியாக வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் உண்மையான விதத்தில் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஆகவே அதை நீங்கள் வெளியே வரணும், இல்லைன்னா வேறு வழியே இல்லை. பாருங்களேன், மேலே நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆத்மா முக்கியம், நான் ரட்சிக்கப்படுவது முக்கியம். யூதாவின் புத்தகத்தில் இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், டைம் ஆயிடுச்சு. யூதாவின் புத்தகம் 3வது வசனம் வேதம் என்ன சொல்லுது? யூதாவின் புத்தகம் கடைசியில் இருக்கு பாருங்க. யூதாவின் புத்தகம் 3வது வசனத்தில் வேதம் விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். யூதாவின் புத்தகம் எடுத்தவங்க 3-4 வசனங்களை வாசி. நான் வாசிக்கிறேன். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பட்ட விரும்புவதெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசாதவர்களை அழித்தார். அவருடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியில் நாளை கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அதனாலே 3வது வசனம் மன்னிக்கணும். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியம். அந்த விசுவாசத்துக்காக நீ போராடித்தான் ஆகணும். நீ நாளைக்கு சத்தியத்தை போய் பேசினா அவர் சொல்கிறேன், ஒரு இவ்வளோ நாளாக நீ ப்ராஸ்பெரிட்டியை காஸ்பலை பற்றி சொல்லிட்டு இருந்திருப்ப. ஆனால் இன்னைக்கு நீ சுவிசேஷத்தை நீ பாவின்னு சொல்லி மனம் திரும்பணும்னு சொன்னால் உன்னை வந்து பரிகாசம் பண்ணுவாங்க. ஓ, இது சரியில்லை போல. ஆனால் உண்மையாலே தேவன் என்னை அங்கீகரிப்பார். அதுதான். ஆகவே நான் என்ன பண்ணணும்? தைரியமாக சுவிசேஷத்தை தான் பிரசவிக்கணும். ஒரே ஒரு வசனம் 2 தீமோத்தேயு, இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 4 2வது வசனம் வாசிங்க யாராவது. 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண போதுங்க. அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், ஆதாங்கப்படும். என்னுடைய மனைவியை நான் இழந்து போகக்கூடாது, என்னுடைய கணவனை இழந்து, என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு மோட்ச ராஜ்யத்தில் அவங்க வெளிலன்னா என்னங்க பிரயோஜனம்? இன்றைக்கி ஒருவேளை என் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக எதோ நான் செய்தாலும் அவங்கள மோட்ச ராஜ்யத்துக்கு நான் அவர்களை கொண்டு போகலை, நான் அவளை இழந்துருவனே. அதை போல் ஒரு காரியம் வேறு என்ன இருக்க முடியுமா? அதில் நான் நரகத்தை யோசித்து பார்க்கும் பொழுது அது நித்தியமான ஒரு பயங்கரமான ஒரு
இழப்புங்க. நானே அதுக்கு போகலைன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாம் நான் அடைந்தும் மோட்ச ராஜ்யத்துக்கு நான் போகாமல் போனான் என்னுடைய ஆத்மாவை குறித்து. ஆனால் நமக்கு இருக்கிற இந்த ஒரே இது இலவசமானது. நம்மை தாழ்த்து ஆண்டவரே பாருங்கள், இந்த தேவன் ரொம்ப நல்லவர். இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு எண்ணம் எழும்புனா கூட, ஆண்டவரே நான் உமக்கு ஏற்ற பிள்ளையாக வாழணும்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன எழுதுனா கூட அதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஆனால் அதை விட்டு நான் தவறான வழியில் நிலைத்திருப்பேன்னு என்ன வேண்டாம். உன் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ளும்படியாக தேவன் ஒருவேளை இந்த நாளில் இந்த செய்தி உனக்கு அனுப்பியிருக்கலாம். அப்போ நீ என்ன பண்ண? தேவனோடு நான் ஒப்புரவாகலைன்னா அதுக்கு நாளை நான் யோசிக்க வேண்டியதில்லை, அடுத்த நாள் இல்லை, இன்னைக்கு இப்போது வேறு சொல்லுது, இப்பொழுதே ரட்சனை, இப்பொழுதே அனுக்கிற காலம். உனக்கும் தேவனுக்கும் இடையில் சரியான ஒரு உறவு இல்லைன்னா இந்த நேரத்திலே நீ ஆண்டு இடத்துல சொல்ல, ஆண்டவரே நான் உமக்கு உண்மை எனக்கு எந்தளவுக்கு தெரியும், நீ பேசுகிறீரா, நான் கேட்குறேன்னா உம்முடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? நான் இன்றைக்கு மறித்தாலும் உம்முடைய ராஜ்யத்தில் வருவேன்னு சொல்லி ஆண்டவர் அடியேனே நினைத்த இன்றைக்கு என்னோடு கூட பழகு. அதுவும் இங்கே ஆண்டவரோடு எனக்கு தொடர்பு இல்லைன்னா அங்கே மட்டும் எப்படிங்க நான் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும்? இப்போ நம்ம தாழ்த்தும் உன்னுடைய மிகச்சிறிய ஒரு உணர்வு இருந்தால் கூட அதை ஆண்டவர் கனப்படுத்துகிறேன். ஒருவேளை நான் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, நான் உண்மையாலுமே தேவனோடு நான் ஒப்புரவாக இருக்கிறேனா அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் உனக்குள்ளே இருந்தால் கூட, நீ உணராமல் வாழ்வதை விட அந்த சின்ன எண்ணம் கோடி ரூபாய் போகிறோம். பணத்தினுடைய மதிப்பாகலை, அது கோடி கோடியாக அது விலை மதிப்புள்ளது. ஏன்னா அந்த சின்ன எண்ணத்தை ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதிப்பார். உனக்குள்ளே ஏற்படுகிற அந்த ஒரு சிறிய ஆவல், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் வாழணும், இந்த உலகத்தில் உமக்கு ஏற்றவனாய் வாழணும், எனக்கு எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை மட்டும்தான். அந்த ஒரு சின்ன எண்ணம் இருந்தால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார். ஆபிரகாம் பார்த்ததான் உன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார். அது நல்ல ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? நம்ம இந்த உலகத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் கர்த்தரின் மேய்ப்பரை நான் தாழ்ச்சி அடையும், மரண இருளின் பள்ளத்தாக்கு இருந்தாலும் பொல்லாப்புக்கு நான் ஏன் தேவரீர் என்னோட கூட இருக்குது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னோட கூட இருந்தாரனா அது போதாதா? ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பெரிய அதிபதி என்னோட கூட இருந்தா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதிபதியே ஒரு நாள் மறித்து விடுவான். ஆனால் தேவனே என்னோடு கூட இருப்பார். ஆனால் இந்த உலகத்தின் முடிய பிறந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். நீ ஒன்றுமே இல்லை, நீ அவரிடத்துல நீ சொல்லு, இந்த ராத்திரியில் கூட நீ சொல்லு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீரா, உண்மையாலுமே நான் உம்மோடு கூட ஒரு நல்ல உறவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா. என் மனசில் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் சரியாக இல்லாமல் இருந்தா பாருங்க, இந்த தேவனை போல நம்மை உணர்ந்து உதவி செய்யக்கூடிய ஒரு ஒருவரும் இல்லைங்க. வாயை திறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் நம்ம பேசுகிறேன்னு சொல்லி அறிந்திருக்கார். அவே நம்ம தேவன பண்பாக இந்த காலங்களில் நம்மை தாழ்த்தி வருவோம். ஆண்டவரே உண்மை நிலை ஒத்துக்கொள்வோம், தப்பே இல்லை. ஒரு இவ்வளவு காலமாக எனக்கும் உமக்கும் உறவில்லை ஆண்டவரே, நான் இன்றைக்கு நான் இந்த ராத்தில் நான் விரும்புகிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக அதை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன்னா சுவிசேஷம் என்னில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா, இதை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். இப்போ நான் தவறுன்னு சொல்ல, நீ கஷ்டத்தில் இருக்காக உதவி தேவை, அதை நான் தப்புன்னு சொல்லலை. இயேசு எல்லாருக்கும் செய்கிறார், இன்றைக்கும் செய்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் அவங்களுக்கு அதை மட்டும் சொல்லிட்டு நீ அவங்களோட ஆத்ம ரட்சிப்பை நீ சொல்லாம விட்றையே, அவங்க மீட்பை குறித்து பேசாமல் இருக்கிறையே, நாளைக்கு அவங்க உன்னை குற்றம் சாட்டுவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது, இந்த சகோதரனிடத்தில் வந்தேன், ரட்சிப்பை பற்றி அவங்ககிட்ட பேசலையே, எனக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களை தான் சொன்னாங்க, என் ரட்சிப்பு என்னுடைய ஆத்மாவை குறித்து அவங்க பேசலையே, நாளைக்கு அவளுடைய ரத்த பழிக்கு நாம் ஆளாகும். ஏன்னா அவங்க நம்மை குற்றம் சாட்டுவாங்க. பைபிள் என்ன சொல்லுது, வேதம் சொல்லுது, உனக்கு எதிராக கொராசேனை ஐயோ,
எழுந்து குற்றம் சாட்டுவார்கள். ஆகவே அந்த குற்றச்சாட்டு வேண்டாம். ஒரு ஆத்துமா. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, கடைசியாக ஒரு மனிதன் முதலாவது தேவனை வச்சுட்டா அவனுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அழகாக கொடுப்பார். ஒரு நன்மையும் குறைவிடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியினப்பட்ட கத்தரை தேட ஒரு நன்மை குறைவிடாது. நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன தேவைங்கிறத என்னை விட அறிஞ்சிருக்கிற ஒரு கடவுள் இருக்காருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரை நாம் அறிந்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு அவரை காண்பிப்போம். அவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவோம். இப்போ பரலோக ராஜ்யம் போகும்பொழுது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மால் ஒரு சில ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தின அந்த காரியம். ஆத்தும ஆதாயம் பண்ணவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார். ஆகவே பிரதர்ஸ், நம்ம தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்தை சிந்திங்க. முக்கியமாக நம்முடைய இந்த கோர்ஸை குறித்து நீங்கள் இந்த பகுதியெல்லாம் நீங்கள் மறுபடியும் திரும்ப சிந்திங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறதுனால இந்த இருக்கிற கொஞ்ச நாட்களினுடைய அந்த வகுப்புகளில் மிக முக்கியமானது நான் உங்கள் மத்தியிலே சொல்ல முடியும் விரும்புகிறேன். இது அந்த டிப்ளமோ